திரு ரமேஷ் சேதுராமன், இந்த தேர்தலில் சமூக ஊடகங்களில் ஒரு பக்கம் பரப்புரை அப்படின்ட்டு தீவிரமாக மேற்கொள்ளப்படுது. களத்தில் தலைவர்கள் எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பரப்புரைகள் எந்தெந்த ஃபேக்ஷனை ஈர்த்திருக்கு, யார் யார் பக்கம் அணிதிரண்டு இருக்காங்க அப்படின்ற பார்வையை முன்வைக்க முடியுமா? சகோதரர்கள் இங்க பேசும்போது எல்லாரும் ஒரு டிமென்ஷன்ல வச்சாங்க. சோ நம்ம எல்லாம் ஜெனரேஷன் அசச் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கெல்லாம் தெரு பூரா போஸ்டர், சுவற்றுக்கு சுவர் போஸ்டர், வீதிக்கு வீதி பிரச்சாரத்துக்கு மக்கள் வீடு வீடாக வருவதுங்கிறதெல்லாம் பார்த்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பேருக்கு ஃபீல்டுல வராங்க, மத்த எல்லாமே எல்லாரும் உங்கள் கதவை தட்டுவது மொபைல் போன்ல தான், உங்களோட சோசியல் மீடியா வழியா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சுங்கிறது தான் உண்மை. ரொம்ப அமைதியாக, அதாவது எந்தவித வெளியில எதுவும் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் சத்தமே இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள இந்த எலெக்ஷனுக்கான விஷயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். கரெக்டான வாதங்களை வச்சாங்க. என்னன்னா, இப்ப எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் எல்லாம் பல இதெல்லாம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அந்த இதுல ஒரு சில அங்க இல்லாத வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க, இறந்தவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அதன் வாயிலாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு சதவீதம் பதிவாவதுங்கிறது அந்த பர்சன்டேஜ் அதிகமாகுங்கிறத முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ தேர்தல்ல இப்போ ஒரு இருபெரும் கட்சிகள் எப்பவுமே நீங்க மக்கள் நல கூட்டணின்னு சொன்னா கூட அந்த பீரியடுக்கு அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல இருக்க அந்த கட்சியில இருந்தக்கூடிய அத்தனை அந்த கூட்டணியில் இருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு வச்சீங்கன்னாக்க, அதுல முக்கியமான தலைவர்கள் சொன்ன வாதம் தமிழ்நாட்டு நாங்கள் என்ன புரிந்து கொண்டோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாங்க இதுல ஒரு தரப்பு நாடி நாங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வாக்காளர்கள்ல நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆட்சி மாற்றமும் சரி, எல்லாமே ஆன்டி இன்கும்பன்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். இதையும் தாண்டி நீங்க ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் பார்க்கலாம். ஒரு 4 ஜெனரேஷன் எடுத்துங்க, இல்ல 4 எலெக்ஷன்ஸ் எடுத்து அதுல எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அந்த இளைஞர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது ஒண்ணு ஃபீல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்ங்கிறதையும் தாண்டி, ரெண்டாவது அவங்களுக்கே இந்த பொலிட்டிக்கல் அரீனால எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். ஒரு 2 இல்ல 3 பாராளுமன்ற தேர்தலை தாண்டி பாருங்க, அதுல ஆக்டிவா இருந்த யங்ஸ்டர்ஸ் முதல் முறை வாக்காளர்களாக இருக்கலாம், இல்லைன்னா 2ஆம் முறை வாக்காளர்களாக இருந்திருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வயது அந்த செக்மெண்ட் நம்ம சொல்லும் போது அவங்களுடைய பிரையாரிட்டிஸ் இன் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரையாரிட்டிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். இல்ல திரு ரமேஷ், காலேஜ்ல படிக்கிறேன் ஏஜ் ஃபேக்டர் அவங்களுடைய பிரையாரிட்டிஸை மாற்றி அமைத்தாலும் இன்னைக்கு 55, 60 வயதை கடந்தவர்கள் தான் ஐடியாலஜி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னதாக எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டனோ அதே சின்னத்துக்கு இன்னைக்கும் போடணும் விடாப்பிடியா இருக்காங்க. இவங்க தான் ஐடியாலஜி ஓட்டர்ஸ். அதுக்கு பிறகு மிடில் ஏஜ் ஆக ஆக அந்த ஐடியாலஜி மீதான பற்றும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது ஐடியாலஜியில் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தான்றது ஒரு கேள்வி தானே? இல்ல நம்ம 3 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி ஐடியாலஜிங்கிறதையும் தாண்டி எனக்கு ஒரு சிலருக்கு ஐடியாலஜி என்னன்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது, திமுக அதிமுக. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க எப்பவும் இந்த இதுக்கு தாங்க, இந்த சின்னத்துக்கு தாங்க போடுறோம், இந்த தலைவருக்காக தான் போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்றது. காரணம் என்னன்னா, ஒண்ணு அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல், ரெண்டாவது செந்தில் கரெக்டா சொன்னாரு, அந்தந்த ஸ்கீம்ஸ் யாரை சென்று எப்போது அடைந்தது, அது அந்த பயனாளர்களாக அவங்க எதை ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏன்னா 2 கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது அவங்களுடைய ஸ்கீம்ஸை கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கிறாங்க. இது நம்ம பல தட்டுகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்கு, பெண்களாக இருக்கலாம், இல்லைன்னா மாணவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம். சோ இவங்களுக்கு போய் சேரக்கூடிய ஸ்கீம், அவங்க எந்த ஸ்ட்ராட்டால வராங்க, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டால வராங்கிறது, இதையெல்லாம் வைத்து இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஃபேக்டர் மனசுக்குள்ள ஒரு இதை வச்சுப்பாங்க. நீங்க இன்னொரு மாற்று கட்சி இவங்களுக்கு ஒருவேளை பிடிக்காத ஒரு கட்சியாக ஒரு மாற்று கட்சி இருக்கும் பட்சத்தில் அவங்க நல்லதே பண்ணியிருந்தா கூட
இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, பிகாஸ் சைக்கலாஜிக்கலி கண்டிஷன்டு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அதனாலதான் அந்த லாயலிஸ்ட்ங்கிறத நம்ம சொல்றோம் ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து நீங்க எப்பவுமே மாறி மாறி நம்ம வந்து ஆட்சி அதிகாரம் வரும்போதுன்னு பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இதையெல்லாம் தாண்டி எப்பவுமே இந்த ஷிஃப்டிங் ஓட்டர்ஸ்னு சொல்லுவோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி இருக்கக்கூடியது, எப்பவுமே டிஸ்கிரண்டல்டு ஓட்டர்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஷிஃப்ட் எவ்வளவு பர்சன்டேஜ், புதிதாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இளைஞர்கள், ஓகே இதுல வந்து கம்மியா இருக்கலாம், 40% கம்மியா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், அது எல்லாமே இருக்கு. ஆனா இவர்களை கவரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கலாம். இப்ப பெண்களாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், வீட்டுல என்னதான் சொன்னா கூட வீட்டுல ஒரு சொல்றாங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஒரே வீட்டுல 3 பேர் 3 டிஃபரெண்ட் கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஆனா ஒரு சில இடங்கள்ல எப்படின்னா வயதானவர்களே இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் பேத்தி பேரை இதுக்கு போட சொல்றாங்க, அதாவது அது வந்து 70 ரமேஷ் சேதுராமன், நீங்க ஒரு அதிருப்தி வாக்காளர்கள் வந்து அணி மாறும் போது அது தேர்தல் முடிவுல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றீங்க. தமிழ்நாட்டில் லீஸ்ட் பெர்ஃபார்ம்ட் எலெக்ஷன்ல ஒரு கட்சி, திராவிட கட்சிகள் 2 கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குறைந்தபட்ச வாக்கு விழுக்காடு 25-27 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அது அவங்களோட பேஸ் அப்படின்னு அவங்களை எடுத்துக்க முடியும். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. அது ஏதாவது இந்த மேஜர் எல்லா செக்டார்லையும் அவங்க பரவி கிடக்குறாங்க. அந்த வாக்காளர்கள் பெண்கள் இருக்காங்க, மிடில் ஏஜ் இருக்காங்க, இன்னொன்று சீனியர் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. பட் இதை வின்னிங் ஃபேக்ஷனுக்கு எப்படி யார் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது இதனாலதான் இது பாருங்க, அது வந்து கணக்குங்கிறதுனாலதான் ஒவ்வொரு கூட்டணியிலும் எல்லா தரப்பையும் சேர்க்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சி என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு சிறுபான்மை வாக்கு வேணும் அப்படின்னு அவங்கள சேர்ப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு இந்த சமுதாயங்களை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான தலைவர்கள், இல்லைன்னா இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அப்படியே இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு இந்த தொகுதியில இல்ல இந்த பெல்ட்ல வாக்கு சதவீதம் அப்படி இருக்குன்னா அவங்களை கொண்டு வந்து தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதுங்கிறது இது எல்லாமே நம்பர்ஸ். இன்னைக்கு கூட கேண்டிடேட்ஸ போடும்போது ஜஸ்ட் 10 செகண்ட், இன்னைக்கு கூட கேண்டிடேட்ஸ போடும்போது பெருவாரியாக ஒரு தொகுதியில் யாருக்கு அதிகபட்சமான, எந்த சமூகத்திற்கு அதிகபட்சமான வாக்குகள் இருக்குங்கிறதை பார்த்து கொண்டு, அதே மாதிரி வந்து எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா யாரால செலவு பண்ண முடியும்ங்கிறதையும் அதுல கணக்கு எடுத்துக்கொண்டு அப்படித்தான் சீட்டு கொடுக்கப்படுகிறதுங்கிறத நீங்களும் நானும் இங்க இருக்கக்கூடிய யாரும் மறுக்க முடியாதுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதையெல்லாம் வைத்துதான் வந்து இந்த மொத்த கணக்குகள் மாறும்ங்கிறது தான். சரி சரி சுவாமிநாதன், யார் வெற்றியை தீர்மானிக்க போகிறாங்க? நிச்சயமா இந்த முறை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல புதிய வாக்காளர்கள், அதாவது ஒரு இளைஞர்களுடைய ஓட்டு பலம் இருக்கும். அதாவது வயதானவர்கள், பெண்கள், இவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இருவரும் கட்சிகள் வசம் இருந்தாலும் கூட அவங்கள யாரு வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இளைஞர்கள் ஓட்டு தான் மிகப்பெரிய பங்களிப்பா செலுத்துவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட தரவுகளுடைய அடிப்படையிலே 1,25,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க, 29 வயதுக்கு உட்பட்டவர்களே.